Hey guys, welcome back to our channel Kutu Couple. This is me Varsha. This is Mahesh here. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து சண்டே. சோ நாங்க ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங் பிளான் பண்ணிருக்கோம். சோ எங்க போறோம் குட்டு? இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் வந்து எங்க போறோம்? சொல்றா. லாபக்ஷா. லேபக்ஷி டெம்பிள். லேபக்ஷி டெம்பிள். Yes, இது ஒரு டெம்பிள் actually. This is situated in Andhra Karnataka border actually. Andhra Karnataka border சொல்லலாம். It's in Andhra Pradesh னு சொல்லலாம். ஆனா it's close to Karnataka. ஒரு 2.5 hours from Bangalore. பெங்களூர்ல இருந்து ஒரு 2.5 hours ஆகும். சோ நானு இவ அப்புறம் இன்னொரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் போறோம். ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் மாதிரி ஐ திங்க் 500 years old as per what I know. இந்த அதுக்கு மேல இருக்கலாம். சோ போற வழியில அப்படியே நம்ம vlog பண்ணிட்டு போறோம். அதே மாதிரி அந்த டெம்பிள் என்னெல்லாம் இருக்குன்றது தான் இந்த vlogல நான் உங்களுக்கு காமிக்க போறோம். And yes, இனிமேல் every weekend ஒரு vlog டெஃபினட்டா வரும் for sure from our side. ஏன்டா இன்டரப்ட் பண்ற நான் ஏதோ பேச வரும்போது சரி பரவாயில்லை. அவ ஏதோ சொல்லி. சோ அது நீ மைக்ல வந்து சொல்லிட்டீங்களா? அல்ல அது அந்த சீதாவோட இம்ப்ரிண்ட் பத்தி பேசணுமா அங்கே காமிக்கணுமா? அது நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம். சோ என்ன இருக்குன்றது we will show you everything whatever it's in the temple. It's allowed camera and video. Yes, it is allowed actually. நான் பார்த்திருக்கேன். So we'll go and show you there what and all it's there perfectly. என்னலாம் இருக்குன்றத பெர்ஃபெக்ட்டா காமிக்கும். அதே மாதிரி வருஷம் வந்து இன்னைக்கு கம்மியா தான் பேசுவா. அதுக்கு ஆல்ரெடி இம்ப்ளான்ட் பண்ணிருக்காங்க வாயில. இந்த ஸ்லைட்டா ஸ்வெல்லிங் இருக்கும் வாயில. So இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிருக்கேன் நேத்து தான். So ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. So அவ வந்து கொஞ்சம் கம்மியா தான் பேசுவா. அதனால நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அவ கம்மியா பேசுறனால நம்ம என்ஜாய் பண்ணலாம். So yes guys, let's get into the video. போற வழியில அப்படியே நான் உங்களுக்கு vlog பண்றேன். எங்க சாப்பிடுறோம், போற எவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். Let's go. So yes guys, பாத்தீங்கன்னா நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட A2B ல தான் ஸ்டாப் பண்ணோம். நாங்க கீ தோசை, பொங்கல், இட்லி, மசாலா தோசை எல்லாமே சாப்பிட்டோம். So நாங்க போற place வந்து it's literally 128 kilometers which takes around 2 hours 20 minutes. So இப்போதான் on the way breakfast சாப்பிட்டோம் and yes. சரி இப்ப சாப்பிட்டு திரும்ப நாங்க டிரைவ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படியே டிரைவ் ஸ்டார்ட் பண்ண போறோம் and அங்க போயிட்டு என்னலாம் இருக்கு 1.5 hours to reach the place. நீ ஒளிஞ்சு பேசுற. இன்னொரு 1.5 hours to reach the place. So அதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆமா. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க பாருங்க. அவங்களோட தான் வந்திருக்கோம். இவங்க கூட தான் நாங்க வந்திருக்கோம். 4 பேர். ஒருத்தன் ஹரி, அவனுக்கு மட்டும் தான் தமிழ் தெரியும். மத்த 3 பேருமே ஹிந்தி people, so they doesn't know. ஹரி ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் மச்சி. இவன் ஒருத்தனுக்கு தான் தமிழ் தெரியும். And that is Sweta and Shubha. Hey. Hi. Criminal 1, criminal 2, criminal 4. இவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் தமிழ் தெரியும். மத்த 3 பேருமே ஹிந்தி. So yes guys, அப்படியே போகும்போது அப்படியே vlog பண்ணிட்டு ஸ்டார்ட். So yes guys, ஃபைனலா நாங்க ரீச் ஆயிட்டோம். இப்போ வந்து ஜட்டாயு தீம் பார்க் நீங்க ஏதோ ஒன்னு இருக்கு. சோ அங்க தான் போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட். அது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு. பட் பெங்களூர்ல இருந்து இங்க வந்தா கிளைமேட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ். பெங்களூர் அப்படியே ஜில்ஜில்னு இருந்துச்சு. இங்க பார்த்தா இது வந்து கரெக்ட்டா எங்க இருக்குன்னா அனந்தபுரா டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ். இது பார்டர்லாம் இல்ல, ஏபில தான் இருக்கேவா. So it's அனந்தபுரா டிஸ்ட்ரிக்ட். Yes. And ஏபியா. What happened? எவ்வளவு மச்சா பார்க்கிங்? 80யா? கார் பெருசு இல்லனால 80. One ticket. Oh, both one ticket only. So car parking வந்து 80 rupees with temple and Jatayu ரெண்டுத்துக்குமே சேர்த்து 80 rupees. உண்டா? நல்லா கொட்டாய் விட்டு தெரியுது. நல்லா தூக்கிச்சு போகும்போ. So இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ நாங்க ஏறி போக போறோம். ஏறிட்டோம். இதுக்கும் இது இருக்கு நினைக்கிறேன் என்ட்ரி டிக்கெட். என்ட்ரி டிக்கெட் rupees 10 rupees. ஜட்டாயு தான். அதுதான் ஜட்டாயு. எஸ். தீம் பார்க்கோட ஜட்டாயு. ஜட்டாயு தீம் பார்க்னா என்ன? தெரியல. என்ன இருக்கு உள்ள பார்க்க? இதுக்கு என்ட்ரி 10 ஓ அங்க வர போதுக்கா 10 ரூபாய். பஸ்ல போயிட்டு இப்போ இந்த 10 rupees வந்து இந்த ஜட்டாயு மேல போய் ஏறி பார்க்கலாம். எல்லாமே என்னென்ன இருக்கு? கோயில் இருக்கு. ஓ இது கோயில் உள்ளயா இருக்கு. ஓ கோயில் இது உள்ள இல்லடா, தனியா இருக்குடா. சோ கல்யாணம் எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து வீடியோ எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கும். கல்யாணம் பண்ணீங்கன்னா இப்படிதான் பொண்டாட்டி நிக்க வச்சு வீடியோ எடுக்கிறோம். என் பொண்டாட்டி வந்து டயர்டா இருக்கறனால என்ன விட்டா. நீ அங்க பேசிட்டு இருக்கறல இதுல கேக்குடி. நான் பேசவே இல்லையே. மலதானா
துளசி மாடம் எங்க இருக்கோ அந்தாண்ட சைடு இவன் தான் ஆல்ரெடி எல்லா இடத்துக்குமே வந்திருப்பான். எல்லா கோயிலு अभी भी तो दर्द है எல்லா கோயிலும் பார்ட் 2 இவன் பார்ட் 1 வந்து குரூப்ல அவன் கம்மிதான் மச்சி. இல்ல அவன் தான் மெயின். எந்த ஏரியாக்கு போனாலும் இந்த ஏரியால இந்த கோயில் இருக்கு, அந்த ஏரியால அந்த கோயில் இருக்கு, பர்ஃபெக்ட்டா சொல்லுவான். இந்த பாய்ஸ் பட்ல வருவாங்கல்ல செந்தில், அந்த மாதிரி அட்டவணை போட்டு வச்சிருப்பான். இந்த ஏரியாக்கு போனா என்ன கோயில். I read like that. That's why Ram இவன் வந்து ஒரு temple எல்லா கோயிலும் போயிருக்கான் for this. And two reasons. One more is Shivji ka kuch bhi marriage related stories ऐसे लिखे थे. ஜெயில காமிக்கணும். இப்ப நான் கஷ்டப்பட்டு பேசிட்டு வரேன், ஆனா பின்னாடி அவ பேசுறது மைக்ல வரும். நீ மைக்க ஸ்டாண்ட் பை போட்டுட்டு பேசாம. Sorry. மறந்து. இந்த ஜட்டாய் ஏறதுக்கே அவளால முடியல. பர்வத மலை வேற. போன் யாரோ விட்டாங்க, அவங்க போன் தான் வச்சு. இதே ஏற முடியல. குட்டு இங்க இருந்து எப்படா போறது? வந்துட்டு தான் போனோம்ல. நான் அதான் சொன்னேன், நீ இங்க இருந்தே போலான்னு நினைச்சேன். என்ன குட்டு மைக் ஆன் பண்ணிட்டியா? பேசுறேன்னா ஆன் பண்ணிக்கோ. ஸோ வந்து இங்க யாரோ ஃபோன் கீழே விட்டு போயிட்டாங்க. யார் ஃபோன் தெரியல. கால் பண்ணாங்கன்னா கொடுக்கலாம். ஆக்சுவலி உடஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன், கீழே தான் விழுந்திருக்கு. அம்மா அப்பா someone will be there. Brother. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் ஆனுமே இது. ஆன்ல தான் இருக்கு. எப்படி பிரைட்னஸ்? என்ன படிச்ச? என்னதுரி? ஒரு இது கொடுத்துட்டாங்க. எது கொடுத்துட்டாங்க? இடத்தையா? ஏய் அது வேற இடம் இல்ல, அது கேரளால இருக்கு. அது பேரு ஐயோ இஷ்ட தப்பா எழுதிட்டே நீ. Sorry, wrong information I passed. It is not ChatGPT ஓட வேலை செய்யல. மைக் ஆன் பண்ணியா? அது அவ ChatGPT பார்க்கல, அவளாவே சொல்லிட்டா. ஏய் இல்லடா, நான் கூகுள்ல எங்கயோ படிச்சேன்டா. என்னன்னு? யூடியூப் என்னன்னு படிச்சா? நான் அனுப்பியிருப்பேன் இது ஒரு வீடியோ. அவங்க கிட்ட அதுதான் சொல்லி வச்சிருக்கேன் போல. ஏய் கால் பண்றா, யாரோ ஃபோன் தேடிட்டு இருக்காங்க. போன் யாரோ வச்சிருப்பாங்க. எங்க போச்சு அந்த பட்சி? சரி இதுக்கு தான் இங்க வந்தோமா, அவ்வளவுதானா? போய் வீடியோ எடுக்கவா போட்டோ? மச்சான் முதல்ல அதுல ஏற விடுவாங்க மச்சி. ஏன் அதை நிறுத்தாங்க தெரியல. எதுல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒண்ணும் இல்ல. சோ நாங்க ஜட்டாய் வந்துட்டோம், ஜட்டாய் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஜட்டாயோட பீக்குக்கு வந்துட்டோம். ஜட்டாயோட பீக். சோ இதோட இது வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்லு. சோ இதோட ஹிஸ்டரி வந்து வர்ஷா சொல்லுவாங்க. சொல்ல மாட்டேன், நான் தெரிஞ்சு வச்சது தப்புன்னு சொல்றாங்க. அதனால நானும் கூகுள் தான் பண்ணோம், நீங்களும் கூகுள்ல பண்ணிக்கோங்க. அதுக்கு எதுக்கு அவங்க நம்ம vlog பார்க்கணும்? அவங்களே கூகுள் பண்ணிக்க மாட்டாங்க. சோ அதான் இது என்னன்னா இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சீதா இது வந்து லேபக்ஷி டெம்பிள். இந்த லேபக்ஷி டெம்பிள் வந்து யாருக்கு? வீரபத்ரா டெம்பிள். வீரபத்ரா டெம்பிள் which is for வீரபத்ரான்றது வந்து சிவாவோட இன்னொரு அவதார். சோ அவருக்காக பில்ட் பண்ண டெம்பிள் தான் இது வீரபத்ரா டெம்பிள். அண்ட் திஸ் இஸ் இன் இவங்க ரொம்ப பேசுறாங்க, நம்ம தள்ளி போய் பேசலாம். ஜட்டாயு எங்க தெந்தானா? வாட் இஸ் தட் பிளேஸ்? குட்டு அங்க ஜட்டாயு, that is where Jatayu stood it since. அப்படியா? காமிக்கலாம். கூகுள் கிட்ட கேட்டு பார்க்கணும். ஸோ இந்த டெம்பிள் லேபக்ஷி டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனந்தபுரா டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ், விச் இஸ் அரௌண்ட் 128 kilometers ஃப்ரம் பெங்களூர். நீங்கள் வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி போனீங்கன்னா டெஃபினட்டாக திஸ் இஸ் அ வெரி குட் பிளேஸ். இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம், ஆனால் டெம்பிள் உள்ளே போகல. டெம்பிள் உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது இங்கே வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 2 இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று வந்து சீதா அவங்களோட ஃபுட் பிரிண்ட், அப்புறம் வந்து ஹேங்கிங் பில்லர், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த சர்ப்பம் சிவம் அந்த பாம்போட இன்னொரு ஸ்டாச்சு மாதிரி, அப்புறம் நந்தி. அந்த நந்தி வந்து ஒரே ஸ்டோன்ல பில்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட் பிரிண்ட் தெரியுதா?
இது ஜட்டாயோட ஃபுட் பிரிண்ட் சொல்றாங்க. சோ இதுதான் வந்து ஜட்டாயு ஃபுட் பிரிண்ட். ஸோ இப்போதான் வந்து அந்த ஃபோனோட ஓனர் கால் பண்ணாங்க. அவங்க வந்து டெம்பிளில் இருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்றாங்க. தேடி இருப்பாங்க, ஃபோன் இருந்திருக்காது. ஸோ அவங்களே கால் பண்ணாங்க, அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணிட்டு இல்லை அவங்க இங்கே வராங்களாம். ஸோ நாங்கள் ஜட்டாயுவில் இருக்கோம், அவங்க டெம்பிளில் இருக்கேன், வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியே அவங்க கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நம்ம டெம்பிள்கிட்ட போவோம். என்னோட ஹேர் வந்து இங்க பறந்து இந்த நீ என்ன பேசினாலும் மைக்கு ஆன் ஒரே ஒரு அமுக்கிக்கும். நான் இங்க வந்த முதல் காஞ்சனா பேய்க்கு இன்ட்ரோ மாதிரி இருக்கேன். லைக் இன்ட்ரோ வந்து காத்து வந்தா முடியெல்லாம் அப்படியே பறக்கும்ல, அப்படியே பறந்துட்டே இருக்கு. எல்லா போட்டோல அப்படியே பறக்குது. மேல வர சொல்றியா? பேசுங்க. நீ தானே பேசுன. ஹலோ. Yeah, we are there. Can you see us? ப்ளூ சுடிதாரா? ப்ளூ சுடிதார் அவங்கதான். மேல வருவோ இருக்கா? ஆமா, எப்படி நம்ம கீழ போறல. We found the owner. So finally we found the owner. இதுதான் மெயின் என்ட்ரி ஆக்சுவலி. இது வழியா என்டர் ஆகி உள்ள போறோம். செம்ம காத்து சூப்பரா இருக்கு கிளைமேட். நாங்க வெயிலா இருக்கும்னு நினைச்சோம், பட் இட் இஸ் so good. Yes. So we gonna enter inside. ஹலோ பண்ணுவாங்களான்னு தெரியல கேமரா. இருங்க பாப்போம், செக் பண்ணிட்டு இருக்கோம். 1000 years old I think. ஏதோ பிசின்னு பாத்தியே. AD 1560 AD. 1560 AD ல கட்டினது தான் இந்த டெம்பிள். This is வீரபத்ரா டெம்பிள். ரெண்டு ஆர்கிடெக்ட்ஸ் அந்த எம்பையரோடது. ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்டிங் ஹேங்கிங் பில்லர். இதுக்குள்ள இந்த ஒரு கிளாத் போட்டா அப்படியே வெளியில வருது பாருங்க. ஸோ இது கீழே ஒரு சப்போர்ட் இல்லாம தான் இந்த பில்லர் சீலிங்க்கு ஹேங் ஆயிட்டு இருக்கு. 70 பில்லர்ல இந்த ஒரு பில்லர் மட்டும்தான் இப்படி இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு சைட்ல இருந்து ஐ திங்க் இட் பேர்ஸ் த ஹோல் வெயிட் ஆஃப் த சீலிங் இன் ஒன் கார்னர். ஸோ இந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர் கிங்டம் அந்த டைம்ல கட்டப்பட்ட. அந்த டைம்ல ரெண்டு ஆர்கிடெக்ட் இந்த ஒண்ணு அந்த டைம்ல ரெண்டு ஆர்கிடெக்ட்ஸ் வந்து கட்டின டெம்பிள் தான் இது. 16th century, தட் இஸ் 1560 years ago. ஸோ மெயின்லி இங்க இருக்கிற கடவுள் வந்து சிவனோட இன்னொரு அவதாரம் தான் இந்த வீரபத்ர சுவாமி. ஸோ இந்த டெம்பிளோட ஹைலைட் வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஒன்னு ஹேங்கிங் பில்லரு, அதுக்கப்புறம் வந்து சீதா தேவியோட அந்த ஃபுட் பிரிண்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம நந்தி வந்து பெரிய ஒரே கல்ல பண்ண நந்தி. அதுவும் பார்க்கல, ஃபுட் பிரிண்ட் நாங்க இன்னும் பார்க்கல. இப்போதைக்கு நாங்க உள்ள போய் கடவுளை தான் பார்த்தோம். அண்ட் இந்த ஹேங்கிங் பில்லர் பார்த்தோம். இங்க இருக்கிற ஆர்ட் ஒர்க், மியூரல் பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. பார்த்து அப்படியே ரசிக்கலாம். அந்த டைம்ல இவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. மேல இருக்க அந்த மியூரல் பெயிண்டிங்லாம் வந்து அவங்க ஆக்சுவலி ஒழுங்கா மெயின்டைன் பண்ணினா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நிறைய அந்த அலைஞ்சு போய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மெயின்டைன் பண்ணிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். சம்ம பிளேஸ் ஆக்சுவலி. பெங்களூர்ல இருந்து ஒரு நீங்க டே அவுட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா this is one of the best place to ட்ரை பண்ணி பாருங்க. For this architecture and to visit temple. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. It is so nice. டிராவலும் ரொம்ப ரோட்ஸ் மோசமா அந்த மாதிரிலாம் இல்ல. நல்ல ரோட்ஸ் டு. டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நாம நெக்ஸ்ட் போய் அந்த சீதா தேவியோட ஃபுட் பிரிண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு அப்புறம் நந்தியும் பார்க்கணும். இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம். சோ இப்போ அங்க நம்ம பார்க்க போறதுதான் சீதா தேவியோட ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுல எப்ப பார்த்தாலும் தண்ணி இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, தண்ணி வத்தவே வத்தாது ஆக்சுவலி. இதுதான் சீதாவோட ஃபுட் பிரிண்ட். நமக்கு 5 ஃபிங்கர்ஸும் காணாதுல. இதுதான் அந்த ஃபுல் ஃபுட் பிரிண்ட். இதுல எப்ப பார்த்தாலும் எப்படியோ தண்ணி எப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அது என்ன கான்செப்ட்னு தெரியாது. ஆனா எப்ப பார்த்தாலும் எவர்கிரீனா அதுல வாட்டர் இருக்குமா. தண்ணி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அப்படினு சொல்றாங்க. செக்ரெட் ஆயிட்டே ட்ரையே ஆகாது. ஓகே, லெட்ஸ் கோ. சோ இதுதான் அந்த நாகலிங்கம். ஒரே கல்லுல பண்ணிருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி இந்த டெம்பிள்ல. இதுவும் one of the speciality. இது ஒரே கல்லுல பண்ணதானே? மோனோலிஸ்டிக் சொல்வாங்க. So
ஆடா நோக்கு ஒரே கல்ல தான் பண்ணிருக்காங்க. அந்த கல்லோட கண்டினியூஷன் தானே அது. கல்லிலே கார் பண்ணது போல. சரி உங்களுக்கு இங்க தெரியற இதுதான் ஒரு கல்யாண மண்டபம். ஆனா this is half built. அது சிவந்த கல்யாணத்துக்கு வேண்டிட்டுல சிவாவோட கல்யாணத்துக்காக வேண்டி கட்டப்பட்ட வெட்டிங் ஹால். பட் ஆனா இது half built, பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. அது ஏன்றதெல்லாம் இன்னும் வெளியே தெரியல. ஆமா கல்யாணம். So this is a half built கல்யாண மண்டபம். होने था but not half done. It's not fully done. So இதுதான் அந்த கல்யாண மண்டபம். So இதுதான் அந்த நந்தி ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து என்ன கட்டும்? இந்த ஸ்டாச்சு வந்து ஒரே கல்லுல என்கிரேவ் பண்ண ஸ்டாச்சு. ஒரே கல்லுல ஒரே கல்லு தான். இதுதான் அந்த நந்தி. சோ இந்த நந்தி வந்து நியர்லி எவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு கோயில்ல இருந்து? 100 மைல்ஸ். 1 மைல் நினைக்கிறேன். 1 மைல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு கோயில்ல இருந்து. அது ஏன் இவ்வளவு தள்ளி இருக்குன்னு தெரியல. அதோட ஸ்டோரி லைன் உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் தேடி பார்த்தும் கிடைக்கல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரே கல்ல எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. பெருசா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆர்ட் இல்ல? ப்ராப்பர் ஆர்ட் வொர்க் this is. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நந்தி இயர்ல நம்ம ஏதாவது சொன்னா பலிக்குன்னு சொல்லுமே. இந்த நந்தி இயர் நம்ம ரீச் ஆகாதே. இந்த நந்தி காதுக்கு நீ படிக்கட்டு போட்டு தான் ஏறி போகணும். ஆமா. இது முடிச்சிட்டு அப்படியே கோயில் போவாங்க. So ways guys, இதான் பாத்தீங்கன்னா எங்களோட பெங்களூர் டே அவுட் இன்னைக்கு. டெஃபினட்டா பெங்களூர்ல இருந்து லேபாக்ஷி டெம்பிள், பெங்களூர்ல இருந்து நீங்க வந்து ஒரு 100-120 கிலோமீட்டர்ஸ் 2.5 hours எங்கயாவது கவர் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த பிளேஸ் வாங்க. இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் and நல்ல போட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸும் எடுக்கலாம். நல்ல ஒரு டே. Yes, it was like so good. அதே மாதிரி நாங்க வந்த ரூட்டுமே it was good only. ரோடும் ரொம்ப மோசமாலாம் இல்ல. டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு நாள்ல பெங்களூர்ல இருந்து எங்கயாவது கவர் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த பிளேஸ் டெஃபினட்டா வரலாம். Definitely. So thank you guys and see you in the next thanks video. for your support and keep following us and Insta la nariya love therunga. அதே மாதிரி YouTubeல கொஞ்சம் கொடுங்க and subscribe பண்ணுங்க. subscribe பண்ணாம யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு பிடிச்சா subscribe பண்ணுங்க. ஆமா உங்களுக்கு பிடிச்சா subscribe பண்ணுங்க and thank you so much. See you in the next video. Until then, bye from Ahi. Bye from Ashata. Bye bye.